Such a tiring day. அப்பா எங்க அந்த நீலாம்பரி ஆயில் நைட் எண்ணெய் தேய்ச்சிட்டு தூங்கினாதான் நாளைக்கு காலை தலை குளிக்கும்போது சும்மா ஜிவ்வுன்னு இருக்கும். இன்னும் ஆயில் முடிய போகுது போலயே, புதுசு ஆர்டர் பண்ணுமே. பட் ஏன் இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஹசன்னா போயிட்டு இந்த ஆயில் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட டைரக்டா வாங்கக்கூடாது? என்ன சொல்றீங்க? போலாமா? The next day. ஒரு வழியாக ஹசன்னாக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் இந்த ஆயில் தயாரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எங்க தயாரிக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால யார்ட்ட கேட்டு விசாரிச்சு தான் அந்த இடத்துக்கு போகணும். ஒரு ஷாப் மட்டும் தான். ஓகே, இந்த லைன் ஃபுல்லா உங்களோட தானா? ஓகே, எங்க இங்க இருந்து எவ்வளவு தூரம் சார்? இங்க பக்கம் தான் இருக்கு சார். கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நம்ம வீடியோ இருக்குது. அங்கே நம்ம காய்ச்சறது, நம்ம எப்படி காய்ச்சறதோ எப்படி பண்ணுவோம் அதெல்லாம் அங்கே தான். எல்லாம் மேனுஃபேக்சரிங் எல்லாமே அங்கே தான். சரி, கூட்டு போறீங்களா அப்போ? சரி, நீங்க வாங்க, நான் கார் எடுத்து வரேன். உண்மையிலே படிச்சே இல்லையா? இல்ல, படிக்கவில்லை. ஸ்கூல் பக்கம் கூட போறதில்லை. சென்சர் பண்ணிட்டாடா. தற்குறி. நான் ஒரு தற்குறி. தற்குறி என்னடா சொல்றதே வித்தியாசம். தற்குறி. பட் ஐ லைக் யுவர் டிட்டர்மினேஷன். ஆனா எல்லா விலாக்லயும் காய் இருக்கா? ஆனா காய் மொத்தம் பேசுறதே 4 வார்த்தையா தான் இருக்கும். அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. சொல்லி கொடுத்துருக்கேன்னா எங்க நடுவுல இருக்கு, ஓரத்துல தானே இருக்கு. ஜோக் இல்லையா? இந்த ஏரியாவே மாதிரி பாரு, டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு. நல்ல மழை. ஒரு போட்டோ வேஸ்ட் பண்ணிட்டோம். நல்ல சீடு கட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் பட்டு கடைசியில் ஆண்டிட்டாங்க. ஆண்டி தேங்க்யூ. யாரா இந்த காலகட்ட சமாளம் கொண்டு வந்து வச்சது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இங்கதான் வந்திருக்கோம் ஆக்சுவலா. மைக்ல கேட்கணும். வணக்கம். ஹாய். வணக்கம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இங்க எல்லாருக்குமே ஹேர் இப்படிதான் இருக்கும். ஆமா சார். ஜெனடிக்கலாவே இப்படியா? நீங்க ஆயில் யூஸ் பண்றதுனால? இதே ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்குதுண்ணா. அப்புறம் கை கொடுக்குறப்பதான் சொன்னான், எனக்கு மட்டும் ஒரு பாய் தான் இருக்கு. தேங்க்யூ ஆண்டிங் தான். அது எடுக்கிறேன். அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. இல்ல எதுனாலதான் கட் பண்ணக்கூடாது சொல்லணும்டா. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது லென்த்தா தாராவோட லென்த்தா. இப்ப போய் பாரு ஜோடி. அந்த அக்கா முடி உண்மையிலே உன்னோட ஆயிட்டாரு. நீ 4.2, அவங்க முடி 5.7. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நான் ஆக்சுவலா எதுக்குமே இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண மாட்டேன். டிராவல்னாலே பிடிக்காது. பட் ஏதோ ஒரு மாதிரி கியூரியாசிட்டி. அதனால ரீசெண்டாக நான் ரொம்ப ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். இந்த ஆயில் எனக்கு ஆக்சுவலா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ உண்மையிலே எப்படி பண்ண தெரிஞ்சுக்கா வந்ததுதான் இந்த vlog, இந்த வீடியோ. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? சொல்லலாமா வேண்டாமா? சொல்லு. சொல்லிட்டு தான் இருக்கீங்க. சொல்லலாமா? சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஆல்ரெடி. நீங்க சொல்ல ஓப்பனிங் சீன்லயே அவமானமா. இந்த இவங்க முடியெல்லாம் பார்த்து அதெல்லாம் பார்த்தா என்ன இவ்வளவு பெருசா இப்படியெல்லாம் முடி வளரமான்னு இருக்கு எனக்கு. பாக்குறேன் முடியலாம் பாருங்களேன். ஏன் முடி கூட நீளமா இருக்கு. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா சொல்லுங்க ப்ரோ. சார் என்னன்னாக்கா, பொம்பளைங்களுக்கு ரிசல்ட் பார்க்கணும்னாக்கா 1/2 லிட்டர் வாங்கும் போது 3 மாசம் யூஸ் பண்ணலாம். எதுக்கு சொன்னாக்கா ட்ரையல் பாட்டில் இது வந்துட்டு முடி நீளம் வர்றதுக்காக கிடையாது, அந்த ட்ரையல் பார்க்கறதுக்காக. உங்களுக்கு இருக்கிற முடி போதும் சொன்னாக்கா 1/2 லிட்டர் போதும். இல்ல நமக்கு மறுபடியும் நல்ல பொடி வேணும்னாக்கா இந்த மாதிரி 2 பாட்டில் 6 மாசம் யூஸ் பண்ணுங்க. 6 மாசம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தலையில ஒரு முடி கொட்டாம அடர்த்தி ஆயிட்டு உள்ளு கூடிட்டு நமக்கு நல்ல நீளமான பார்க்கலாம். இல்ல வீண்டும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சா மறுபடியும் கூட ஒரு பாட்டில் வாங்கி போடலாம். அது 3 பாட்டில் போட்ட பிறகு திருப்பி வாங்கணும் தேய்க்கணும் அப்படியெல்லாம் தேவை கிடையாது. நார்மலாட்டி தேங்காய் எண்ணெய் பாய்ச்சி வந்தாலே போதும் நமக்கு. ஓகே சரிண்ணா? இப்படி பாருங்க, இது ஒரு 6 மாசம் வச்சுக்கோங்களேன். இந்த 6 மாசம் வேணும்னாக்க இந்த மாதிரி 2 பாட்டில் யூஸ் பண்ணுங்க சார்.
2 பாட்டில் யூஸ் பண்ணுங்க. இல்லை இருக்கிற மாதிரி இப்படியே முடி கொட்டாமே உதிராமே பொடுகு அரிப்பு இல்லாமல் முடி வேணும்னாக்கா 1 பாட்டில் யூஸ் பண்ணுங்க. ட்ரையல் ஒரு ரிசல்ட் வந்துடும் சார். சரிங்களா? நம்மால் பார்க்க KGF படத்தில் கருடன் மாதிரி இருக்காரா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் வந்து இதை 6 months யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஹேர் ரீக்ரோத் ஆயிடும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் இதே கண்டினியூ பண்ணணுமோ இல்லை இதை திருப்பி நீங்கள் வச்சுட்டு இருந்தால் முடி அப்படியே இருக்குன்னு கிடையாது. நீங்கள் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணால் கூட ஹேர் அப்படியே மெயின்டைன் ஆகிடுவாங்க. ஸோ நான் ரிசல்ட்டே நான் வந்து பப்ளிக் காட்டுவேன் எப்படியும். சார் யூஸ் பண்ணுங்க சார். யூஸ் பண்ண பிறகு நாங்கள் எவ்வளோ இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்லி கொண்டு இருக்குதா, நீங்களே கேட்டுக்கொண்டு இருக்குதா. ஆனால் வாங்கி யூஸ் பண்ண பிறகு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 10 பேருக்கு நீங்கள் சொல்லலாம் சார். அப்படிப்பட்ட உண்மையான ரிசல்ட் கிடைக்குது. இது ஆதிவாசி தைலன்றது இது உண்மையானது. இது யாரோட கம்பெனி மருந்து கிடையாது. நாங்கள் ஆதிவாசி சொந்த தயார் பண்ணுற மருந்து சார் இது. ஓகே ஓகேயா? இல்லை நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம நார்மலாக வந்து இப்போ ஒரு ஆயில் யூஸ் பண்ண என்ன சொல்லுவாங்க, இது தேங்கும் ஹேர் ரீக்ரோத் அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தது எனக்கே புதுசாக தான் இருந்துச்சு. நான் அப்படி சொல்லப்போனால் நிறைய புக் படிக்கிறவன் தலைமுடியிலேருந்து கால வரைக்கும் எல்லாத்தையும் பற்றி படிச்சுட்டு இருப்பேன். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் சொன்ன விதம், சொன்ன விஷயங்கள் எல்லாமே. சார் பாருங்க, முடி வந்துட்டு கொட்டும். முடி எப்படி கொட்டும் சார்? முடி கொட்டுறதுக்கு ஒரு ரீசன்ட் இல்லாமல் முடி கொட்டாது. ரீசன்ட் இருக்குதா, அதனாலே முடி கொட்டுது. அந்த ரீசன்ட் எப்படின்னாக்கா, நம்ம தலைக்குள்ளே ரத்த சுத்தி குறைஞ்ச பிறகும்தான் தோல் வந்துட்டு காஞ்சி போயிடும். தோல் காஞ்சி போன பிறகும்தான் உள்ளுக்கு பொடுகு வரும். அந்த பொடுகு வந்த பிறகும் உள்ளுக்கு அரிப்பு வருது. அரிப்பு எதுக்கு வரும் சொன்னாக்கா, உள்ளுக்கு கிருமி. அந்த கிருமியை வந்துட்டு முடி சாப்பிட்டு கொண்டே போகும். அப்படியே சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஒரு அரிப்பு கூட தெரியுது. அந்த அரிப்பு வந்த பிறகு தான் நம்மளுக்கு அப்படியே மெதுவாயிட்டு அப்படியே மொத்தமாயிட்டு சொட்டை வந்துவிடும் சார். அவங்க அலிபேஷியா தான் சொல்கிறாங்க, அலோபேஷியா சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார். இப்போ சொல்லுவது இல்லையா, உங்களுக்கு பாரம்பரை. உங்கள் அப்பனுக்கு என்ன சொட்டை வந்துச்சா, உங்கள் மகனுக்கு சொட்டை வர சொல்லியா? அப்பனுக்கு இருக்கிறது ஒரு நோய், அது வியாதி. அந்த அப்பனுக்கு நோய் இல்லை, மகனுக்கு நோய் இல்லை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் நோய் அந்த குணப்படுத்தலையா, உங்கள் மகனுக்கு வர்றது கூட சான்சஸ் இருக்குது. அதனாலே தான் யூஸ் பண்ணிட்டு அதை கிளியர் பண்ணுங்க சார். எப்படி அப்ளை பண்ணுவேன்? சத்தியமா சரி வரல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். இங்கெல்லாம் இப்போ ஹேர் கட் ஷாப்ல இருக்காதுல்ல? ஷாப்ல இருக்கு. யார் ஹேர் கட் பண்றவனே தெரியலையே. இருக்காது? இருக்கு சார். இருக்கா? நமக்கு சிட்டிக்குள்ள ஏன்னா எல்லாருக்குமே ஹேர் ரொம்ப நல்லா இருக்கா? அந்த ஒரு பிஸ்னஸ் முதல்ல ஊர்ல ஓடாது. என் வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. நான் பர்சனலாக இந்த ஆயில் யூஸ் பண்ணி எனக்கு அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்ததுனால இது எப்படி பண்ணுறது கியூரியாசிட்டிக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் வந்ததுக்கு எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஆயில் பற்றி மட்டும் இல்லாமல் மொத்த ஹெல்த் பற்றி, ஹேர் கேர் பற்றி எல்லாத்தை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அண்ட் உங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஊருமே ரொம்ப ஒரு அழகான ஊர். உனக்காக சொல்ல வேண்டியிருக்கேன். இந்த ப்ராடக்டோட நேம் வந்து ஹக்கி பிக்கி கர்நாடகா நீலாம்பரி ஆதிவாசி ஹெர்பல் ஹேர் ஆயில். இவங்க வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறாங்க அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக சொல்லிட்டாங்க. நான் எங்களோட லொக்கேஷனை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இல்லை இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நான் எங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் என்னோட கமெண்ட் பாக்ஸ்லையும் என் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டுருக்கேன். ஸோ இதோட இந்த vlog முடியுது. மீண்டும் அடுத்த ஒரு vlog சந்திக்கிறோம். இந்த ஆயில் ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் இந்த ஆயில் அப்ளை பண்ணி இப்படி முடி வளர்க்குறேன். ஆமா. வேணாம் நீ ஓ முடிதான் திருக்கி விழுந்துருவேன். விட்டுரு. சரி, பாய்.